எப்படியோ மனசு விட்டு உன் ஆத்துக்கார்ட்ட பேசிட்ட. ஆமா மைதிலி. அவர் என்ன சொன்னார்? அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் அவர்கிட்ட என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல சொன்னேன். ஆனா அவரு முதல்ல அதை சொல்லவே இல்ல. எங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணணும்னு எனக்கு குற்ற உணர்ச்சி வந்துரும்ல. அதனால அதை தவிர வேற ஏதோ பேசி என்ன சமாதானப்படுத்த பார்த்தாரு. ஆனா நான் விடல. அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வச்சிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் அவர் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு மைதிலி. நான் தான் அவசரப்பட்டு அவரை உதாசீனப்படுத்திட்டேன். எப்படியோ உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடுத்து. ஆனா நேக்குதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாரு. உனக்கு என்ன வருத்தம் மைதிலி? இல்ல, உன் பிரச்சனைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் காரணமாயிட்டேன். அதான். அதை விடு மைதிலி. இப்பதான் எல்லாம் சமாதானம் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமா பாரு, உன் மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரை அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் பிரச்சனைக்கு அந்த லவ்வே ஒரு காரணமாயிடுத்து. என்னடி சொல்ற? ஆமாண்டி பாரு, பொதுவா பொம்மநாட்டிகள் கல்யாணமான உடனே பெத்தவாளையும் கூட பிறந்தவாளையும் விட்டுட்டு ஆம்படியானே கதின்னு போயிடுறோம். அவ எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் லேசா சின்னதா ஒரு தப்பு பண்ணினாலும் எங்க நம்மளை விட்டு போயிடுவாரோங்கிற பயத்துல அந்த சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி பெரிய பிரச்சனையாக்கி நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிறோம். கரெக்ட் மைதிலி, நீ சொல்றது சரிதான். இப்ப உன் விஷயத்தையே எடுத்துக்கோயே. உன் ஆத்துக்காரர் எவ்வளவு நல்லவர், உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சந்தேகம், இதெல்லாம் சேர்ந்து உன் நிம்மதியே கெடுத்துடுத்து. ஆமா பாரு, முதல்ல நீ உன் ஆத்துக்காரர் எப்ப சந்தேகப்பட ஆரம்பிச்ச? எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே வந்தது. அதுக்கு அவ எங்களை இன்வைட் பண்ணிருந்தா. அன்னைக்கு யார் அவ? யார் பாரு? அதான் உங்க கூட பார்ட்டிக்கு வந்திருந்தாளே அவ யாரு, எப்படி வந்தான்னு ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்னு. 4 பேர் முன்னால நீங்க சொன்னப்போ அப்ப என்னால எதுவும் கேட்க முடியல. இப்ப சொல்லுங்க, உண்மையிலே அவ யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் பாருவா இப்படி பேசுறது? பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்ல. சரி, நீங்க அவளை பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்குவோம். அவ எதுக்காக வந்து உங்க பக்கத்துல உட்காரணும்? அது அவளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அவ இங்க இல்ல, அதான் உங்களை கேக்குறேன். அவதான் விவசாயம் இல்லாம வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்தானா நீங்க எழுந்து போயிருக்கலாம்ல. நீங்களே ஏன் அவ பக்கத்துலயே உட்கார்ந்துருந்தீங்க? ஏ பாரு, இது வரைக்கும் நீ இப்படி எல்லாம் கேட்டதே இல்லையே. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க. சரி, உன் சந்தேகம் ஏன் அவன் என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அதானே? இது பாரு, இப்போ நம்ம சினிமா தியேட்டர் போறோம். நம்ம பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்கு. அதுல வந்து உட்கார்றவங்க நம்மள கேட்டா வந்து உட்காருவாங்க. அது மாதிரி தான் இதுவும். சினிமா தியேட்டர்ல நம்ம பக்கத்துல உட்கார்றவங்க யாரும் நம்ம கூட ஒன்னா வரமாட்டாங்க, நம்ம கூட பேச மாட்டாங்க. ஆனா அவ உங்க கூட ஒன்னா கார்ல வந்தா. பார்ட்டி முழுக்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இதெல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசினா என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ற ஒரே பதில், அவளை எனக்கு தெரியாது 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 தெரியாது. சரி, அவ ஏதோ பேசினதுக்கு நீங்க ஈன்னு பல்ல காமிச்சீங்களே, எதுக்கு? பாரோ, அவ ஒரு ஜோக் அடிச்சா அதான் சிரிச்ச. ஜோக்கு, பெரிய ஜோக்கு. அவதான் விவசாயம் இல்லாம ஏதாவது சொன்னா நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஈன உங்க 32 பல்லும் தெரியற மாதிரி அங்க சிரிக்கணுமா? இதே சிரிப்புதான், இதே சிரிப்புதான். இப்படிதான் அவகிட்டயும் சிரிச்சீங்க. ஏன் சிரிப்பு நிறுத்திட்டீங்க? குற்றம் இல்ல, நெஞ்சு குறுகுறுக்குது இல்ல? மைடிய பாரோ, உலகத்துல டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரே வியாதி என்ன தெரியுமா? அதான் சந்தேகம். நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றீங்களே, நான் சந்தேகப்படாத மாதிரி ஒழுக்கமா நீங்க நடந்துக்க வேண்டியதானே? பாரோ, நீ ஏன் இப்படி வீணா கவலைப்படுற? நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த உலகத்துல எந்த பொண்ணும் என்ன சொந்தம் கொண்டாட முடியாது. இது உன் மேல, என் மேல சத்தியம். என்ன நம்பு. ஏ செல்லம், என்ன நம்புற இல்ல? That's like my partner.
என்னங்க ஏங்க அந்த பொண்ணு போகும்போது உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு கொடுத்தாலே என்ன அது? ஓ, கார்டு கொடுத்தா. அவ கன்சல்டன்ட்டா ஃப்ரீலான்சிங் பண்றா. நீங்க எதுக்கு அவகிட்ட கார்டு கேட்டீங்க? நான் கேட்கலமா, அவளாவே கொடுத்தா. அவளா கொடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதானா? சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்காக இந்த காரை கிழிக்கிறீங்க? நான் அதை பாத்திர போறேன் தானே. ஐயோ, நீதானே இப்ப. நான் கிழிக்க சொன்னனா? அது கிழிக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு எடுத்துக்கணும். நீங்க எதுக்காக அவசரப்பட்டு கிழிச்சீங்க? என்ன மன்னிச்சிட்டு பாரு. பாரு, நீ என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை வருமா? அப்போ நான் பக்கத்துல இல்லனா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓ கம் ஆன் பாரு, இட்ஸ் ஹைட்ஸ். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேமா. ஐ, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கிறப்போ நான் எதுக்காக இன்னொரு பொண்ணை தேடி போவேன்? நீங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்தேகம் அப்படியே தொடர்ந்து அவர் எந்த பொண்ணு கூட பேசினாலும் சரி, நான் அதை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வேற அதுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. அதுதான் பொம்மநாட்டிங்க புத்தி. ஏண்டி பாரு, அவர் தப்பானவர் நினைச்ச நீ, அவர் நல்லவர், அவர் தப்பே செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்தியோ? என்ன மைத்திலி இது? அப்படி நான் யோசிச்சிருந்தேனா என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காதே. என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி, அப்பப்பா அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல வெறுப்பா இருக்குடி. என்னடி பாரு, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருத்தோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? ஏண்டி பாரு, நான் ஒரு காஃபி கேட்டேன், நீ சாப்பாடு போட்ட. காஃபி தர மாட்டியா? உனக்கு இல்லாத காஃபியா மைதிலி? இங்கே இரு, இப்பவே கொண்டு வர. மாமி, ஹலோ. ஹலோ, நான் சென்னையிலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன். தியாகராஜன் இருக்காரா? ஒரு செகண்ட், இங்கதான் இருப்பாரு. நான் பாக்குறேன், ஒரே ஒரு செகண்ட். ஐயா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தியாகராஜன் பேசுறேன். தியாகராஜன், நான் தான் சோமசுந்தரம் பேசுகிறேன். சொல்லு சோமசுந்தரம். ஒன்றும் இல்லை, லேண்டை பார்க்கறதுக்காக நாளைக்கு நான் பூஞ்சோலைக்கு வரலான்னு இருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? தாராளமாக வரலாம், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. சரிங்க, மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். சரிப்பா. ஓகே சோமசுந்தரா, வரும்போது மறக்காம சைட் பிளானை கொண்டு வா. சரிங்க. அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். தேங்க்யூ. அப்பா. பாரு, நாளைக்கு நான் பூஞ்சோலைக்கு போகலான்னு இருக்கேன். எதுக்குப்பா? தியாகராஜன் சொன்ன அந்த லேண்டை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் வேற. சரிப்பா, போயிட்டு வாங்க. பாரு, நாளைக்கு நீ என் கூட வாயேன். நான் எதுக்குப்பா? இல்லம்மா, நீ நிலத்தை பார்த்தாம இருக்கும், உன் மனசுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் இல்லையா, அதனால தான் கூப்பிடுறேன். இல்லப்பா, நான் வரல. எங்க கூப்பிடுறீங்க? அவ வரமாட்டேன்னு சொல்றா. இல்ல, நாளைக்கு பூஞ்சோலைக்கு போய் தியாகராஜன் சொன்ன நிலத்தை பார்க்கலான்னு இருக்கேன். அதான் கூட வான்னு கூப்பிடுறேன். பாரு நிலத்தை பார்த்தாம இருக்கும், மனசும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு கூப்பிட்டேன். நான் வரமாட்டேங்கிறா. போயிட்டு வா பாரு. நான் எதுக்குமா அங்கெல்லாம்? இங்க பாரு, அப்பா சொல்ற மாதிரி நீ இடத்த பார்த்த மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு ஆறுதலாவும் இருக்கும். போயிட்டு வா. வினோத், நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் யோசிக்காத, ரெடியாரு, நாளைக்கு போலாம். இத பாருங்க, அவ வருவா, நான் சொல்றேன்ல. இங்க பாரு, அப்பா தனியா போறாரு, நீ அப்பாவுக்கு துணையா போன மாதிரி இருக்கும். சரி, வரேன். ஓஹோ, அம்மா சொன்னாதான் கேப்பியாக்கும். காஃபி குடிங்க. ஏன் தல, எவ்வளோ நாள் இல்லாம இப்ப திடீர்னு உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும்னு சொல்ற? திடீர்னு இல்லை, ரொம்ப நாளாவே என் மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் நிலைமை அப்படி. புரியல? அது வர வர பண நடமாட்டம் என் கையில குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓ, அதனால உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு செலவுக்கு பணம் கேட்க போறியா? ஒரு வகையில நீ சொல்றது சரிதான்.
ஆனா நான் செலவுக்கு பணம் கேட்க போறதில்ல, மொத்த சொத்தையும் கேட்க போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேட்ட உடனே மறுவார்த்தை பேசாம கொடுத்துருவாங்களா? எதிர்த்து பேசுவா, பேசட்டும். ஆனா அவகிட்ட என்ன பேசினா, எதை பத்தி பேசினா சொத்தை என் மூஞ்சில தூக்கி எறிவான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பாக்குற? முகத்துல தூக்கி எறிஞ்சாலும் தங்க தாம்பாள தட்டுல வச்சு மரியாதையோட கொடுத்தாலும் பணம் பணம் தான்டா. அதெல்லாம் சரி, ஆனா உன் பொண்டாட்டி நீ தேடி கண்டுபிடிச்சாவணுமே. இப்ப நீ இருக்கிற நிலைமையில இது உன்னால முடியுமான்னு யோசிச்சுக்க. நீ சொல்றது சரிதான். ஒரு வகையில பார்த்தா நான் வெளியில தலை காட்ட முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா ஏதாவது ஒரு வழியில நான் நிச்சயமா அவளை தேடி கண்டுபிடிப்பேன். உன் நிலைமையை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தர. மாடையா, நான் மட்டும் என் ஷைலுவை கண்டுபிடிச்சிட்டேன்னு வையி, அப்புறம் இந்த பிரதாப்போட நிலைமை டாப்புடா. சொல்லுன்பா. அண்ணா வணக்கண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? அண்ணே, உங்களை விட்டு உங்க ஒய்ஃபும் குழந்தையும் பிரிஞ்சு போன விஷயம் எங்க டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு போச்சுண்ணே. எப்பட்றா? எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலண்ணே. அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணு போட்டோ கலெக்ட் பண்ண ஒரு எஸ்ஐயை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கான். உங்க பொண்ணு போட்டோ மட்டும் கிடைச்சது அவ்வளவுதான். நீங்க கண்டுபிடிக்க முடியாத உங்க ஒய்ஃபும் குழந்தையும் ஏசி ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான். முடியாதுடா. பாப்பாவோட நிழல கூட அவனால கண்டுபிடிக்க முடியாதுடா. நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, பாப்பா படிக்கிற பள்ளிக்கூடம் தெரியல? தெரியும்ண்ணா. உடனே அங்க போங்க. பாப்பாவோட டிசி, போட்டோ எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு வந்துருங்கடா. சரிண்ணா, போங்கடா. ராதாகிருஷ்ணா, அங்க இங்க தொட்டி அடி வயிற்றுல கை வச்சிட்டல, நீ விட மாட்டேன்டா அவனை. என்னங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஆமா, தியாகராஜன் கொடுத்த அந்த பூஞ்சோல சைட் பிளான உள்ள வச்சிருக்கியா? ஆமா, அதுவும் இது உள்ளதான் வச்சிருக்கேன். பார்வதி ரெடி ஆயிட்டாளா? பார்வதி உங்க கூட வர மாதிரி எனக்கு தெரியல. வரேன் தானே சொன்னா. என்னாச்சு அவளுக்கு? சொன்னா. அப்பா ரெடி ஆயிட்டீங்களா? ஏம்மா, நீ பூஞ்சோலைக்கு வரலையா? இல்லப்பா, நான் வரல. ஏன் முடிவை மாத்திட்ட? பார்வதி, அப்பா கூட போயிட்டு வாமா, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆமாம்மா, நீ இங்க இருந்தா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அங்க வந்தா மாறுதலா இருக்கும்ல. கிளம்புமா. அதனாலதான்ப்பா நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாளையில இருந்து நான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு பாரு? அங்க போய் நீ மாப்பிளை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்ப. அதுக்கு நீ வீட்லயே இருந்துடலாமே. ஆமா பாரு, உங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீ என் கூட கிளம்பி வா, மத்ததெல்லாம் வந்து பாத்துக்கலாம். இல்லப்பா, நான் வெளியூருக்கு வர நிலைமையில இல்ல. வீட்டுக்கு அடுத்ததா அவர் ரொம்ப நேசிச்சது ஹாஸ்பிட்டல் தான். அதான் அங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அங்க போய் என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை அங்க இருக்கவங்களுக்கு செய்யலான்னு இருக்கேன். கண்டிப்பா அது அவருக்கு பிடிக்கும். பாரு, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை கம்பல் பண்ண விரும்பல. நீ செய்ய போறது நல்ல காரியம். உன்னை என் கூட வான்னு கம்பல் பண்ணா அந்த நல்ல காரியத்தை நானே தடுத்த மாதிரி ஆயிடும். தேங்க்ஸ்பா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இன்னைக்கு இந்த மாதிரி உன் மனசுல வந்திருக்கிற நல்ல எண்ணங்கள் அன்னைக்கே வந்திருந்தா அனாவசியமான சந்தேகங்கள் உன் மனசுல இல்லாம போயிருக்கும். வாழ்க்கையில உனக்கு வந்த இந்த சின்ன கரும்புள்ளி கூட இல்லாம வாழ்ந்திருக்கலாம். என்னப்பா பண்றது, சில விஷயங்கள் லேட்டா தானே புரியுது. சரிம்மா, சரி, நீ முடிவு பண்ணபடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. நான் ஊருக்கு போய் லேண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேம்மா. பாரு, அப்பா வினோத்தை ஸ்கூல்ல விடும்போது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துரு. சரிப்பா. என்னங்க, நீங்க இறங்கணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதான் மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கையும் உடம்பு காலும். ஐயோ, என்னப்பா ஆச்சு? என்னங்க ரொம்ப அடிபட்டுடுச்சா? இங்க வாங்க, கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போங்க. ஆமா வாங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாங்க. நாகோ, நான் பார்த்து வரல, அதனால இடிச்சுக்கிட்டேன். விடு. ஒண்ணும் இல்லல்லப்பா. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. போயிட்டு என்னங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பாத்து போயிட்டு வாங்கப்பா. என்ன பாரு இது? ஒண்ணும் இல்லம்மா, நீ ஒண்ணும் பயப்படாத.
பிறந்தான். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னை அல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே